ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடிணையற்ற நாமத்தினாலே சபையார் அவருக்கு அன்பின் வாழ்த்துதலையும் ஸ்தோத்திரத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நீதிமொழியின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். நீதிமான் தனக்கு திருப்தியாக புசிக்கிறான், நீதிமான் தனக்கு திருப்தியாய் புசிக்கிறான், துன்மார்க்கருடைய வயிறோ பசித்திருக்கும். துன்மார்க்கருடைய வயிறோ பசித்திருக்கும். எத்தனை பேர் கேட்குது? முன்னாடி இருக்க பிள்ளைங்க கொஞ்சம் பேசாதீங்க. நீதிமான் தனக்கு சொல்லுங்களேன் கொஞ்சம். திருப்தியாய் புசிக்கிறான், துர்மார்க்கருடைய வயிறோ பசித்திருக்கும். ஆமாம், நம்ம வயிறுலாம் எப்படி இருக்குது தெரியல நமக்கு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவது. அப்போ நீதிமான் காலவேளையில் நமக்கு ஒரு சத்தியம் தெரியணும். நாம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டதினால், அவரை பற்றும் விசுவாசத்தினால் அவருடைய பிள்ளையாக இருக்கிறோம், அவருடைய ஆவியை பெற்றிருக்கிறோம் என்கிற நம்பிக்கை உடையவர்களாக இருக்கிறதினால் நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். நம் கிரியைகளினாலே ஒருவேளை இந்த உலகத்தில் நம்மை குறித்து ஒரு சாட்சி கேட்டால், நம்மை குறித்து அநேக குற்ற பின்னணிகளை உலகம் நமக்கு எதிராக வைக்கலாம். ஆனால் என்றைக்கு மனம் திரும்பி இருக்கிறோம், எப்பொழுது கர்த்தருடைய அந்த இரத்தத்தினால் கழுவப்பட நம்மை ஒப்பு கொடுத்திருக்கிறோம், அன்றைக்கு நமக்கு ஒரு வாழ்வு உண்டாயிருக்கிறது. என்ன உண்டாயிருக்குங்க? வாழ்வு இருக்குது, நிச்சயமாக இருக்குது. வாய்த்தன சொல்லுவாங்க, நமக்கு ஒரு வாழ்வு உண்டாயிருக்கிறது. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ் அடையான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ. அப்போ தேவனுடைய இரக்கம் அங்கே உண்டாயிருக்கிறது. அப்போது யார் ஒருவருடைய பாவம் மன்னிக்கப்பட்டது என்று விசுவாசிக்கிறானோ அவர் நீதிமானாயிருக்கிறார்கள். அந்த நீதிமானுடைய வயிறு திருப்தியாய் புசித்திருக்கும். இன்றைக்கி சிலருக்கு வயிறே தேவனாக இருக்கிறது அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. அதை பற்றி நம்ம பேச வரல. சில காரியங்களில் சிலருக்கு வயிறே தேவனாக இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வயிற்றுக்குள்ளே எவ்வளவு போட்டாலும் அது தங்கி இருக்காது, அது என்ன ஆகிடும், காணாமல் போயிட்டே இருக்கும். அது மாதிரி நிலையில்லாத உலக செல்வத்தை கண்கள் பார்க்கறதுனால திருப்தி அடைவதில்லை, காதுகள் கேட்கறதுனால நிரப்பப்படுவதில்லை. அப்படி உலக மாயையான செல்வங்களை ஒரு தெய்வமாக அல்லது அதை சம்பாதிக்க, அதை கொள்ளையடிக்க, அதன் மீது பற்றாய் இருக்கிறவர்களுக்கு அதுதான் தெய்வம், அது அழிவு, உலகத்தை குறிக்கிறது. அப்போ வயிறு என்பது உலகம் எல்லாத்தையும் அழிச்சிடும், எதையுமே நிலையாக வைத்திருக்காது. ஏன்னா இந்த உலகம் ஒரு நாள் அழிய போகிறது. அந்த வயிற்றை குறித்து நம்ம பேச வரல. நீதிமான்களுடைய வயிறோ திருப்தியாய், சொல்லுங்களேன், திருப்தியாய், சத்தமாக தான் சொல்லுங்களேன், திருப்தியாய் புசிக்கிறார். அப்போ அதை குறித்து நம்ம பார்க்கணும். நம்முடைய ஆண்டவர் நம்மை திருப்தியாய் புசிக்க வைக்க வல்லமை உள்ள தெய்வமாக இருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறோம்? எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறோம்? அவரால் முடியுமா? முடியாதா? நிச்சயமாக நம்ம என்ன செய்ய முடியும்? அவரால் திருப்தியாக்க முடியும், நல்ல ஒரு ஆகாரத்தை தர முடியும். ஆனால் துர்மார்க்கருடைய வயிறோ எப்படி இருக்குமா? புசித்திருக்குமா? பசித்திருக்கும். பட்னியா சாவர. அப்புறம் ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? நீதிமான் தேவனுடைய வார்த்தையை நம்புகிறவனாக இருக்கிறான், துர்மார்க்கன் உலகத்தை நம்புகிறவனாக இருக்கிறான், தன் கண்களின் பார்வையை நம்புகிறவனாக இருக்கிறான். தனக்கு தோன்றுகிற நல்ல வழிகள் செவையாக இருக்கிறது போல அவனுக்கு தென்படுகிறது, அதை அவன் நம்புகிறவனாக இருக்கிறான். ஆனால் அது அவனுக்கு அழிவை கொண்டு வருகிறதா இருக்கிறது. வேதத்தில் ஒரு வேத பகுதியை நாம் மார்க்காவின் சுவிசேஷ புத்தகம் 15ஆம் அதிகாரம் 11லேருந்து 21ங்களா. பின்னும் அவர் சொன்னது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி,
தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை தர வேண்டும் என்றான். அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். சில நாளுக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே எப்படி ஜீவனம் பண்ணானா? துர்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். எல்லாவற்றையும் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அந்த தேசத்தில் கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைவுபடத் தொடங்கி சிறுமைப்படத் தொடங்கி அந்த தேசத்தின் குடிகளில் ஒரு இடத்தில் போய் ஒட்டி கொண்டான். ஒருவனிடத்தில் போய் ஒண்டிக் கொண்டான். அந்த குடியானவன் அவனை தன் வயல்வெளிகளில் பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்பினான். அப்பொழுது பன்றிகள் தின்கின்ற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையாயிருந்தான். ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. இப்போ இவருடைய வாழ்க்கை, அவருடைய வயிறு பசியாய் இருக்கிற ஒரு இடத்துக்கு போயிடுச்சு. இவர் எப்படி இருந்தார்? தகப்பனுடைய வீட்டில் மிகுந்த ஆஸ்தி உள்ள ஒரு இடத்துல அவர் திருப்தியாய் சாப்பிடுகிறவராய் இருந்தார். அவர் நல்ல திருப்தியாய் வாழ்கிறவராய் இருந்தார். மனரம்மியமாய் இருக்கிறவராய் இருந்தார். ஆனால் அவருக்கு ஒரு பார்வை இருந்தது, அவருக்கு ஒரு வழி தோன்றல் இருந்தது. அது அவருக்கு செம்மையாய் தெரிந்தது. எப்படி இருந்துச்சுங்க? செம்மையாய் தெரிந்தது. அந்த செம்மையாய் தெரிந்த வழியை அவர் பின்பற்றி போனார். செம்மையாய் தெரிந்த வழியை அவர் என்ன செஞ்சாருங்க? பின்பற்றி போனார். ஆனால் அதனுடைய முடிவோ மரண வழியாக இருக்கிறது. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, அதனுடைய முடிவோ மரணம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியா இவனுடைய பார்வைக்கு செம்மையாய் இருந்ததுனாலே தன் ஆஸ்திகளை எல்லாம் பாகம் பிரித்து தன் மனம் போன போக்கிலே போய் துர்மார்க்கமாய் வாழ்ந்தான். கடைசியில் அவனுடைய வயிறு பசியாய் இருந்தது. பன்றிக்கு என்ன கிடைத்தது? இவருக்கு ஒன்றுமே கிடைக்கல. ஒன்றுமே. இவர் யாருங்க? செல்வந்தன். இவர் யாருங்க? இவருக்கு சம்பூர்ணமாக இருந்தது. ஆஸ்தியை பாகம் போட்டு வாங்கி அதை மூட்டை கட்டி கொண்டு போய் வேறொரு இடத்துக்கு போய் செட்டில் ஆகிற அளவுக்கு வசதி படைத்தவர். ஆனால் அவருடைய செயலில் அவர் நீதியை விட்டுவிட்டார். என்ன செஞ்சாருங்க? ஆரம்பம் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. தனக்குன்னு ஒரு பெரிய செல்வாக்கு கிடைத்தது, தனக்குன்னு ஒரு பெரிய பணம் பொருள்லாம் கிடைத்ததாக இருந்தது. அவர் போன தேசத்தில் மதிப்பு மரியாதை சிநேகிதர்கள் எல்லாம் கிடைத்தது. அவருடைய வாழ்க்கையே ரொம்ப எங்கேயோ போனது மாதிரி தெரிந்தது. ஆனால் திடீர்னு தலைகீழே மாறிவிட்டது. அப்போது அவர் நினச்சபடி எதுவுமே நடக்கலை. அவருடைய வயிறு பசித்தது. ஆனால் பசிக்கு என்ன கிடைக்கல? சாப்பாடு கிடைக்கல. பசியோடவே இருக்கிறார். எப்படி இருக்கிறாருங்க? பசியோடவே இருக்கிறார். வேதம் சொல்கிறது, நீதிமானுடைய வயிறோ திருப்தியாய் புசித்திருக்கும், துர்மார்க்கருடைய வயிறோ பசியாகவே இருக்கும். அப்போது இந்த துர்மார்க்கம் என்பது என்ன? நம்ம சத்தியத்தை விட்டு, நம்ம நீதியான காரியங்களை விட்டு, தகப்பனை விட்டு பிரிந்து போகிற ஒரு அனுபவம். என்னதுங்க? ஏன் வேதம் சொல்கிறோம் தகப்பனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படி? அப்போது இங்கே ஆவிக்குரிய வகையிலே சத்தியமாகிய இந்த வேதம், நம்முடைய தேவன் அவர் நமக்கு தகப்பனாக இருக்கிறார். அவருடைய வழியை இவர் விட்டு போகிறார். இங்கே தகப்பன் மிகுந்த வசதியானவர். அவர் சரியான முறையில் நடத்துகிறார். அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. எப்படி இருக்குங்க? ரொம்ப கண்டிஷன். அது எனக்கு பிடிக்கல. இன்றைக்கி இருக்கிற காலம் அப்படிப்பட்ட காலம். பெற்றோர்கள் பிள்ளைகளை என்ன செய்யக்கூடாது? கண்டிஷன் பண்ணக்கூடாது. ஏன் 9 மணிக்கு வர? ஏன் 8 மணிக்கு எங்கே போகிற? யாருக்கிட்ட பேசிகிட்டு இருக்க? ஃபோனில் என்ன பண்ணுற கேட்டால் உடனே நானும் என்ன செய்கிறேன், எனக்கும்
எனக்கும் பிழைச்சிக்க தெரியும், எனக்கும் ஆள் இருக்குது, என்னாலேயும் முடியும் அப்படின்னு எதிர்த்து நிற்கிறவர்கள், தாய் தகப்பனுக்கு அடங்காதவர்கள், மனம் போன போக்கில் போகிற தங்கள் செம்மையாய் தோன்றுகிற வழி, நம்முடைய பார்வை, நம்முடைய வயதுக்கு, நம்முடைய சிந்தனைக்கு, நம்முடைய அறிவுக்கு எல்லாமே ஓகே, எல்லாம் சரியாயிடும்ன்ற ஒரு பார்வை, அது கடைசியில் எங்கே கொண்டு போய் விடோன்னா பசித்த வயிறோடு கூட நம்மை அள வைக்கிற இடத்துக்கு போய்டும். பசித்திருக்கும், திருப்தி ஆகாது, அதுக்கு கிடைக்காது. அந்த நேரத்தில் தான் அவனுக்கு புத்தி தெளியுது. தொடர்ந்து வாசிங்க. விட்ட இடத்துலேருந்து வாசிங்க. அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு என்ன இருக்குதுங்க, பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது. அப்படின்னா என்ன? நல்ல சாப்பாடு, நல்ல பிரியாணி எல்லாம் இருக்குது, சிக்கன் பிரியாணி, பூர்த்தியான சாப்பாடு, பூர்த்தியான அப்படின்னா என்னதுங்க? ஃபுல் மீல்ஸ். ஒரு சாப்பாட்டுக்கு என்ன, ஒரு டிஃபன்னா என்ன, இட்லி, தோசை, வடை, சட்னி எல்லாமே. இப்போ திருப்தியாக சாப்பிட்றது வேறு, இப்போ பசியார சாப்பிட்டேங்க வயிறும், அது வேறு. பூர்த்தியாகி சாப்பிட்டேன் என்பது வேறு. ஒரு சாப்பாடுனா அதுக்கு பொரியல், குழம்பு, அதுக்கு சைடிஸ் என்னெல்லாம் வேணுமோ எல்லாமே பூர்த்தியாக இருக்குது. ஒரு குறையும் சொல்ல முடியாதுங்க, அத்தனையும் கொடுத்தீங்க. யாருக்கு உண்டா இது? யாருக்கு உண்டா? கூலிக்காரருக்கே உண்டு. நல்லா கவனிக்கணும், யாருக்கு உண்டு? கூலிக்காரருக்கு, தன் தகப்பன் வீட்டில் இருக்கிற கூலிக்காரருக்கு பூர்த்தியான சாப்பாடு உண்டு. இது திருப்தியான சாப்பாடு இல்லை, பூர்த்தியான சாப்பாடு. அப்படின்னா ஒன்று குறை இல்லாமல், டின்னருக்கு என்ன இருக்கணுமோ அதெல்லாம் இருக்கும், லஞ்சுக்கு என்ன இருக்கணுமோ அதெல்லாம் இருக்கும், காலையில் என்ன கிடைக்கணுமோ எல்லாமே இருக்கும். வேலைக்காரர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு பூர்த்தியான சாப்பாட்டை தகப்பன் கொடுத்திருக்கிற, அப்படிப்பட்ட தகப்பனை விட்டு தூரம் போய்விட்டு, அதுக்கு காரணம் துர்மார்க்க ஜீவியம். அதுக்கு காரணம் துர்மார்க்க ஜீவியம். அதற்கு காரணம் நம்முடைய பார்வைக்கு செவையாய் தோன்றுகிற வழிகள், செம்மையாய் இருக்கிற நம்முடைய பார்வைக்கு நலமாய் தோன்றுகிறது, அதுதான் ஏற்றது என்று நினைக்கிறோம். இதன் மூலமாக ஒரு கணக்கு போட்டு நாம் இப்படி வந்துடுவோம்னு நினைக்கிறோம். ஆனால் கடைசியில் கூலிக்காரருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, பிள்ளைக்கு வயிறு பசித்து இருக்கிறது. என்ன நிலைமை பார்த்தீங்களா? பிள்ளைக்கு நம்மெல்லாம் நீதிமான்களானால், தேவனுடைய பிள்ளையானால், வேதம் சொல்லுது நீதிமானுடைய பிள்ளைகள் அப்ப துண்டுக்கு அலைந்து திரிவதில்லை. அப்போ நம்ம வாழ்க்கையை நாம் செக் பண்ணும் வசனத்தோடு. நம்முடைய வாழ்க்கையை வசனத்தின் மூலமாய் நாம் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது, நான் எந்த நிலையில் இருக்கிறேன்? ஆண்டவர் பஞ்ச காலத்தில் நம்மை திருப்தியாய் போஷிக்க வல்லமை உள்ளவர். எல்லாருக்கும் ஒரு பஞ்சம் வரும், எல்லாருக்கும் ஒரு பஞ்சம் வருது. உலகமே அழியத்தக்கதான பஞ்சம் உண்டானது. ஆனால் தம்முடைய ஜனங்களை போஷிக்க எகிப்தில் ஒரு களஞ்சியத்தை உருவாக்கினவர் நம்முடைய ஆண்டவர். அதற்கு யோசேப்பை அனுப்பினவர் நம்முடைய ஆண்டவர். ஜீவ ரட்சணையை உண்டு பண்ணும்படி நான் முந்திங்கே அனுப்பப்பட்டேன் என்று சாட்சி சொன்ன ஒரு தேவ மனிதன் இருக்கிறார். அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் நாம் குறைவுபட்டிருக்கிற இடங்கள் ஏன் என்பதை நம்ம ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, துர்மார்க்க ஜீவியம் அதற்கு காரணமாக இருக்கலாம். நாம் கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் போகிறது காரணமாக இருக்கலாம். தகப்பன் வீட்டை அலட்சியப்படுத்தி விட்டு நம்முடைய கண்களுக்கு இன்பமாய் தருகிற காட்சிகளின்படி நம்முடைய கால்கள் ஓடுகிறது காரணமாக இருக்கலாம். அப்போ அந்த மனுஷனுடைய நிலைமை எப்படி இருந்திருக்கும்? இளைய குமாரன் வீட்டில் கடைசி பையன், ரொம்ப செல்லமாக வளர்த்துருப்பாங்க. எப்படி வளர்த்துருப்பாங்க? ஆனால் பசியில் தவிடு, பன்றிக்கு வைக்கிற தவிட்டு கூட கிடைக்கல. அப்போ எவ்வளோ வேதனை, எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ வருத்தம். இதுக்கெல்லாம் காரணம் யார்? தகப்பனா? தகப்பனா? யார் தான் காரணம்? யார் தான் காரணம்? இப்படிப்பட்ட ஒரு கசப்பான அனுபவத்துக்கு யார் தான் காரணம்? அவர் தான் காரணம். ஆமென். நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம் சொல்லுது. 10ஆம் வசனத்தை வாசிங்களா? நீதிமொழிகள் 14:10.
இருதயத்தின் கசப்பு இருதயத்துக்கே தெரியும். அதன் மகிழ்ச்சிக்கு அந்நியன் உடந்தையாக. கசப்பாக இருக்கட்டும், மகிழ்ச்சியாக இருக்கட்டும், துக்கமாக இருக்கட்டும், சந்தோஷமாக இருக்கட்டும், வேதனையாக இருக்கட்டும், அல்ல நல்ல மனநிலையாக இருக்கட்டும், மற்றவர்கள் அதற்கு உடந்தையாக முடியாது. நாம் எடுக்கிற தீர்மானம் தான் நம்மை அங்கே தள்ளுகிறது. என்னதுங்க? மற்றவங்க யாரையும் இன்னைக்கு அதுதான் நம்ம சொல்கிற காரியம். முதல்ல பழியை தூக்கி யார் மேலாம் போட்டணும். என்ன செஞ்சிருவோம்? ஆமாங்க, என் மகன் கெட்டு போனதுக்கு இவன் தான் காரணம், என் வாழ்க்கை சீரழிஞ்சதுக்கு இவங்க தான் காரணம், நான் நஷ்டமானதுக்கு அவங்க தான் காரணம். இல்லை இல்லை, வேதம் சொல்லுது நம்ம தான். மற்றவங்க அதுக்கு உடந்தை இல்லை. சந்தோஷத்துக்கோ துக்கத்துக்கோ மற்றவர்கள் உடந்தையாக முடியாது. யார் உடன்படுகிறாங்களோ அவங்க தான் காரணம். கீழே வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. துர்மார்க்கனுடைய வீடு அழியும், செம்மையானவனுடைய கூடாரமோ செழிக்கும். 12 வாசிச்சிருங்க. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். வசனம் எவ்வளோ அழகாக சொல்லுது பாருங்கள். ஒன்று, நீதிமானுடைய வயிறு திருப்தியாய் புசிக்கிறது மாத்திரமல்ல, நீதிமானுடைய கூடாரம் செழிக்கும், அது வளர்ச்சி அடையும். என்ன செய்யும்? ஆமாம், நம்மளாம் வளர்ச்சி அடையணும்னு தான் ஆண்டவருடைய விருப்பம். வளர்ச்சினா உலகத்தில் இருக்கிற ஒரு பெரிய அந்த வளர்ச்சி அல்ல. தேவன் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் அளிக்கிறவர், பூமியில் உள்ள எல்லா மிருக ஜீவன்களையும் போஷிக்கிறவர். அவர் நம்மை திருப்தியாய் நடத்துவார், நம்முடைய காரியங்களை தேவைகளை சந்திப்பார், நமக்கு ஒரு வளர்ச்சியை தருவார், செழிப்பை தருவார். இது எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? பேராசையை சொல்ல நான் என்ன சொல்லுங்க? பேராசை எதை தான் கொண்டு வரோம்? அப்போ நாம் ஒரு சரியான ஒரு காரியத்தில் இருக்கணும். நீதிமானாய் நான் வாழ்வதற்கு, தேவ பக்தியாய் நான் வாழ்வதற்கு முதலாவது நான் கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு காரியம் என்னென்னா, 1 தீமோத்தேயு புத்தகம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை திருப்தியாய் புசிக்கவும் நம்மை செழிக்கவும் வைக்கிறது. அந்த எண்ணம் நமக்கு இல்லைன்னா துர்மார்க்கராய் நம்முடைய கண்ணுக்கு தெரிகிறதெல்லாம் செம்மையாக இருக்கும், கடைசியில் பசியும் மரணத்தையும் கொண்டு வருகிற ஒரு இடமாகிவிடும். 1 தீமோத்தேயு புத்தகம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிங்க. போதும் என்று கூடிய மனதுடனே கூடிய தேவ பக்தியே. ஆமாம், இதுதான் நமக்கு அளவுகோல். நமக்கு திருப்தியாக இருப்பதற்கும் செழிப்பாக இருப்பதற்கும் அளவுகோல் எதுனா இதுதான். தேவன் தருகிற எல்லாம் போதும். இந்த இளைய குமாரன் தகப்பனுடைய வீட்டில் இருந்த சந்தோஷம் போதும், தகப்பன் வீட்டில் இருந்த உணவுகள் போதும், தகப்பன் வீட்டில் அனுமதி தந்த மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் போதும் என்று இருந்திருந்தால் அவர் நல்ல பயபக்தியோடு கூட திருப்தியாய் அவருடைய எதிர்காலம் இன்னும் எப்படி இருந்திருக்கோம்? செழித்திருந்திருக்கோம். எப்படி இருந்திருக்கோங்க? ஆனால் இவர் எப்படி போயிட்டாருங்க? நீதிமொழிகள் 14:12 படி போயிட்டார். அவருக்கு ஒரு செம்மையான ஒரு வழி தோன்றி இருக்கிறது. தகப்பனுடைய வீட்டிலேருந்து வெளியே பார்க்குறாரு. மற்ற மனிதர்கள், மற்ற வாலிபர்கள், மற்ற ஜனங்கள் போகிற ஒரு செம்மையான ஒரு வழியாக இருக்கிறது. இது ரொம்ப நல்லா இருக்கு, இப்படி இருந்தால் நல்லா இருக்குமே. இப்போ நான் ஏதோ ரொம்ப கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கிறது, என்னை யாரோ அடைத்து வைத்திருக்கிற மாதிரி இருக்கிறது, என்னை ஏதோ சிறைப்படுத்தி இருக்கிற மாதிரி இருக்குது, என்னை யாரோ என்னை கண்காணித்து கொண்டே இருக்கிறது போல் இருக்கிறது, எனக்கு இங்கே சுதந்திரமே இல்லை. எத்தனை பேர் அப்படி ஃபீல் பண்ணுறீங்க? எங்கள் வீட்டில் எனக்கு சுதந்திரமே இல்லை, எல்லாமே கட்டுப்பாடாக இருக்குது. அப்படி யாருன்னா ஃபீல் பண்ணுறீங்களா வாலிப பிள்ளைகள்? அப்போ உங்களுக்கு மற்றவர்களை பார்க்கும் பொழுது அதுதான் கரெக்ட், அங்கே பாரு எவ்வளோ சுதந்திரம் தந்திருக்கிறாங்க, அவங்க மனம் போன போக்கில் போகிறாங்க, அவங்க நினச்சா இன்றைக்கி சினிமாவுக்கு போகிறாங்க, நாளைக்கு ஒரு கல்யாணத்துக்கு போகிறாங்க, ஒரு இரவு எங்கேயோ கழிக்கிறாங்க, டூருக்கு போகிறாங்க, எப்படி எப்படியோ இருக்கிறாங்க. ஆனால் நமக்கு அப்படி இல்லையே. நமக்கு அந்த மூத்த குமாரன் கூட அப்படி தான் கேட்குறாரு,
நான் உங்கள் கூடவே இருக்கிறேன், உங்கள் வீட்டிலே இருக்கிறேன், எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை கூட என் சிநேகிதர்களோடு சந்தோஷமாக இருக்க தரலையே. அப்படி ஏதோ ஒரு குறைவு இருக்கிறது போல் நம்ம நினைக்கிறீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் அறிய வேண்டியதுன்னா நம்ம பத்திரமாக இருக்கிறோம். எப்படி இருக்கிறோம்? கட்டுப்பாடாக இருக்கிறோன்னா பத்திரமாக இருக்கிறோம், பாதுகாப்பாக இருக்கிறோம். நம்முடைய வயிறு திருப்தியாகத்தக்கதாய் நீதிமானுக்கேற்ற இடத்துல இருக்கிறோம். ஆனால் இந்த இளையகுமாரனுக்கு அதை பொறுத்து கொள்ள முடியலை. அவருக்கு அது போதும் என்கிற அந்த எண்ணமும் இல்லை, தேவ பக்தியும் இல்லாதனால அவர் எப்படி மாட்டார்னா அந்த வழி செம்மையாய் தோன்றுகிறது, அது நல்லா இருக்குது அப்படின்னு நினச்சி போனார். அந்த வழியில் போனார். அதனுடைய முடிவோ அவருக்கு மரண வழிகளாக ஆயிடுச்சு. உணவில்லாமல் சாக போகிறோம், எஜமான்கள் அடித்தே நம்ம என்ன செய்ய போகிறாங்க, கொல்ல போகிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் வேதம் சொல்லுது, அவன் துர்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணினான். எப்படி பண்ணான்? அப்போ துர்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணும்போது கொஞ்ச நேரம் சந்தோஷம் இருக்கும், கொஞ்ச நேரம் திருப்தியாக இருக்கும், கொஞ்ச நேரம் நம்மோடு கூட ஒரு பெருங்கூட்டம் இருக்கும், நம்மை குறித்த ஒரு புகழ்ச்சி இருக்கும், நமக்கு ஆஹா ஓஹோ என்ற மாதிரி இருக்கும். ஆனால் கடைசியில் அது எங்கே தான் கொண்டு போய் விடும்? பஞ்சத்தில் நம்மை அடித்து விடும். எப்படி இருக்கோங்க? அப்போ அவன் சொல்கிறான், என் தகப்பனுடைய கூலிக்காரர்களுக்கே பூர்த்தியான சாப்பாடை தகப்பன் தன் பிள்ளைக்கு தராது இருப்பாரோ? தராமல் இருப்பாரா? தருவாரா? தரமாட்டாரா? அப்போ என்ன செய்யணும்? அந்த ஆசீர்வாதத்தை ஒருவேளை இழந்துட்டேன், திரும்ப அடையணும், என்ன செய்யணும்? தொடர்ந்து வாசிங்க. அங்கே லூக்காவின் புத்தகத்தில் 15 விட்ட இடத்துலேருந்து வாசிங்க. நான் எழுந்து என் தகப்பனிடத்துக்கு போய், தகப்பனே, என் தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி, உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்று சொல்லி அவர் அங்கே ஒரு தீர்மானம் எடுக்கிறார். என்ன தீர்மானம் எடுக்கிறாரு? நான் செஞ்சது தப்பு, அதுக்கு மன்னிப்பு கேட்கணுன்ற ஒரு தீர்மானம் எடுக்கிறார். என்ன செஞ்சாருங்க? அவர் செஞ்சது பாவம், அதை என் தகப்பங்கிட்ட நான் அறிக்கை செய்வேன்னு ஒரு தீர்மானம் எடுக்கிறார். எடுத்தவர் அதை அப்படியே சொல்கிறார். அதனாலே அவருக்கு இழந்து போன ஆசீர்வாதம் திரும்ப கிடைத்தது. என்னதுங்க? இழந்து போன ஆசீர்வாதம் திரும்ப கிடைத்தது. அந்த வாழ்வு திரும்ப கிடைக்கணும்னா நாமும் இந்த பாவ அறிக்கையை, பாவத்தை முதலாவது ஒற்றுக்கொள்ளணும், ரெண்டாவது பாவத்தை தெய்வ சமூகத்தில் அறிக்கை செய்யணும், சம்பந்தப்பட்டவர்கள்லேருந்து அவங்கக்கிட்ட ஒப்புரவாகணும். இங்கே இந்த இளையகுமாரன் சொல்லுகிறான், என்ன சொல்லுகிறான்? நான் எழுந்து போய் என் தகப்பன்கிட்ட போயிட்டு, உம்முடைய மகன் நான் சொல்ல முடியாது, நான் ஒரு கூலிக்காரனாக இருக்க, அந்த தகுதியை இழந்துட்டேன், உமக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாக பாவம் செய்தேன் என்று சொல்வேன் என்று சொல்லி அவன் அவ்வடியே செய்தான். தூரத்திலேருந்து வரும்போதே தகப்பன் தன்னுடைய பிள்ளையை பார்த்துட்டு ஓடி வந்து கட்டுப்பிடிக்காப்பா இந்த அறிக்கை அங்கே தீர்மானம் எடுத்தது மாத்திரமல்ல, அதை செய்கிறார். அப்பொழுது அவருக்கு ஒரு வாழ்வு உண்டானது. அதுதான் நீதிமொழிகள் 28:13 சொல்லுகிறது. வாசிங்க, நீதிமொழிகள் 28:13. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்யணும், ரெண்டாவது விட்டு விடணும், மன்னிப்பு கேட்கணும், ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும். இது தவறு தான், உணர்த்தப்பட்ட அதை அறிக்கை செய்வன் தீர்மானித்தேன், அறிக்கை செஞ்சிட்டேன். அது மாத்திரமல்ல, அன்றோடு அதை என்ன செய்யணும்? விட்டு விடணும். அப்பொழுது என்ன உண்டு என்றால் திரும்ப நமக்கு வாழ்வுண்டு. துர்மார்க்கனாய் நம்முடைய வயிறு பசித்திராமல் நீதிமானாய் நம்முடைய வயிறை ஆண்டவர் திருப்தியாக்க வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேருக்கு புரியுது? கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மயப்படுத்தலாமா? இன்றைக்கி நம்முடைய நிலவரங்களை நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, நம்முடைய சூழ்நிலைகளை நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, திருப்தி என்பது உணவில் மாத்திரம் இல்லைங்க, சமாதானத்தில் திருப்தியாக இருக்கிறோமா? பொருளாதார தேவைகளில் திருப்தியாக இருக்கோமா?
நம்முடைய குடும்பத்தில் உறவுகளிலே திருப்தியாக இருக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஓட்டம், வாழ்க்கையின் ஓட்டம் ஆண்டவரே இது போதுமானது அப்படின்ற எண்ணத்தோடு கூட, தேவ பக்தியோடு கூட கர்த்தர் கொடுத்திருக்கிற எல்லா நன்மைகளிலே திருப்தி அடைந்திருக்கிறோமா? அல்லது இன்னும் பாதாளம் தன் வாயை விரிவாய் விரிக்கிறது போல நாம் இந்த உலகத்தில் இன்னும் ஓடிக்கொண்டிருக்க விரும்புகிறோமா? இது நம்ம ஆராய்ந்து பார்க்கும் பொழுது எங்கெல்லாம் நமக்கு திருப்தி இல்லையோ அங்கெல்லாம் ஏதோ ஒரு காரியம் இருந்திருக்கலாம். இருக்குதுன்னு நான் சொல்ல, ஏன்னா இந்த உலகத்தில் பஞ்சம் எல்லாமே உண்டு. ஏன்னா இந்த உலகம் ஆக்கணைக்குள்ளாக இருக்கிறது. அவைகள் மத்தியில் நம்மை மனரம்யமாய் நடத்தக்கூடியவர் நம்முடைய தேவன். சில நேரத்தில் ஒரு தண்டனை ஒரு தேசத்துக்கு வரும்போது அங்கே இருக்கிற தேவ ஜனங்களும் அதோடு கூட மடிந்து போக நேரிடலாம், இல்லைன்னு சொல்ல. ஆனால் நமக்கு அந்த திருப்தி இருக்காது, ரொம்ப முக்கியம். என்னங்க திருப்தி இருக்கிறதா? என் குடும்பத்தில் சமாதானத்தில், அன்பில், உறவில், குடும்ப ஐக்கியத்தில் ஒரு திருப்தி இருக்கிறதா? இல்லை வேதனையும் பசியும் துக்கமும் கவலையும் கண்ணீரும் இருக்கிறதா? அப்படி என்றால் நாம் கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்து நம் நீதிமான் மாற வேண்டிய அந்த இடத்துக்கு வர, அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட, நாம் அறிக்கை செய்து விட்டுவிட வேண்டியதை விட்டுவிட. அறிக்கை செய்யறது நல்லது, தீர்மானம் எடுக்கிறது நல்லது, ஆனால் அதை காட்டிலும் விட்டு விடுவது ரொம்ப நல்லது. என்னதுங்க? விட்டு விட்டு புதிதாய் வாழ இன்றைக்கு தேவ சமூகத்தில் ஒரு தீர்மானம் எடுக்குதா, அது மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை நமக்கு கொண்டு வரும். அந்த துர்மார்க்கமாய் வாழ்ந்த அந்த இளைய குமாரனுக்கு ஒரு பேர் வந்தது. இவன் மரித்தான், உயிரோடு எழுந்திருக்கிறான். இவன் காணாமல் போனான், இவன் கண்டுபிடிக்கப்பட்டான் சொல்லி அவனுக்கு வஸ்திரத்தை மாற்றி முத்திர மோதிரம் கொடுத்து அவனுக்கு பாதரட்சியை உடுத்தி அவனுக்கு விருந்து ஆயத்தப்படுத்தி ஒரு பெரிய சந்தோஷத்தில் ஒரு களி கூர்ந்தார்கள். வேதம் சொல்லுது, ஒரு பாவி ரட்சிக்கப்படுவதனால் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம். நம்முடைய வாழ்க்கையை மாற்று. நம் நீதிமான் என்கிற அந்த ஸ்டாண்டில் அங்கே நிற்க போதுமானது நம்முடைய குற்ற உணர்வு, பாவம் என்பதை அறிந்து அதை தேவ சமூகத்தில் அறிக்கை செய்து அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு அவருடைய இரக்கத்தை பெற்று இனி அவருக்காய் வாழ, பாவம் செய்யாமல் இருக்க, தேவனால் பிறந்தேன் என்கிற உறுதியாய் வாழ்கிற ஒரு வாழ்க்கையை நாம் கடைபிடிக்க வேண்டும். வேதம் சொல்ல, தேவனால் பிறக்கிறவன் பாவம் செய்யான், பொல்லாங்கான் அவனை தொடான். அப்படின்னா ஒரு பெரிய மாற்றம் உண்டாகிறது. ஏன்னா அவன் தேவனால் பிறந்திருக்கிறான். யோவான் 1:12-13 2 வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 1:12-13 2 வசனத்தை வாசிக்கலாம். இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ, அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி, அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் இரத்தத்தினாலாவது, மாம்ச சித்தத்தினாலாவது, புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். இந்த இடத்துக்கு நாம் கடந்து வரணும். அப்போ நமக்கு ஒரு தெளிவு உண்டாகணும். மாம்சத்தில் பிறப்பது மாம்சமாக இருக்கிறது, ஆவியில் பிறப்பது ஆவியாக இருக்கு. நான் எப்படி ஆவியிலே பிறக்கிறேன்? தேவன் ஆவியாக இருக்கிறார். நான் எப்படி ஆவியிலே பிறக்கிறேன்? அந்த வார்த்தையாகிய தேவன் இந்த பூமியில் மாம்சமாய் வந்து கல்வாரி சிலுவையிலே என் பாவங்களை நீக்கி என்னை சுத்திகரிக்க பரிசுத்தமான இரத்தத்தை தந்தாரே. என் மரணத்துக்காக அவர் மரணத்தை ருசி பார்த்து அவர் 3ஆம் நாளில் உயிரோடு கூட எழுந்தாரே. அந்த தேவன் மீது நம்பிக்கை வைக்கும் பொழுது நாம் தேவனுடைய பிள்ளையாய் மாறக்கூடிய அதிகாரத்தை பெற்றிருக்கிறோமே. அதனாலே அங்கே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகிறது. அது என்னவென்றால், நாம் இரத்தத்தினாலாவது, புருஷனுடைய சித்தத்தினாலாவது, மாம்சத்தினாவது பிறவாமல் தேவனாலே பிறந்திருக்கிறோம். நாம் யாராலே பிறந்திருக்கிறோம்? தேவனாலே பிறந்திருக்க. இதை நாம் உள்வாங்கி விசுவாசித்து இதை அறிக்கை செய்யும் பொழுது தேவனுடைய கிருபை நமக்கு கிடைக்கிறது. என்ன கிடைக்குதுங்க? தேவனுடைய கிருபை கிடைக்கிறது. அப்போ அந்த கிருபை
பாவம் மேற்கொள்ளாது. என்ன செய்யாது? கிருபையை பாவம் மேற்கொள்ளாது. அப்போது நாம் திரும்ப என்ன செய்கிறவர்களாய் போக மாட்டோம், அதை ஜெயிக்கிறவர்களாய் மாறிவிடுவோம். அப்போ இதுதான் தேவனால் பிறக்கிறது. அப்போது என்னுடைய ரத்தம், அதாவது மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது, அது ஜென்ம சுபாவத்தை குறிக்கிறது. கீழ்ப்படியாமல் போன ஆதாமின் சந்ததியை குறிக்கிறது. மாம்சத்தின் கிரியைகள் நமக்கே தெரியும், அது கர்ம பாவத்துக்குரியது. புருஷனுடைய சித்தத்தினால், ஒரு மனுஷனுடைய திட்டத்தினாலே ஒரு மாம்சத்தில் நான் பிறக்கலை. இது எல்லாவற்றையும் கடந்து நான் ஆவியினால் பிறந்திருக்கிறதினாலே, நான் தேவனால் பிறந்திருக்கிறதினாலே இவைகள் என்னை அடிமைப்படுத்த முடியாது என்கிற சத்தியம் நாம் அறியும் பொழுது நாம் பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கப்படுகிறோம். சத்தியத்தை அறிவீர்கள். ஆமாம், நம்மளாலலாம் பாவத்திலிருந்து விடுதலை, நம்மெல்லாம் பாவத்தை விட்டு வெளியே வர முடியாது. நாம் ஒரு காரியத்தை இன்றைக்கி நிறுத்துவோம், நாளைக்கு தொடங்கிடுவோம். அதான் மனிதனுடைய இயல்பு. ஆனால் என்றென்றைக்கும் அதை மேற்கொள்ளக்கூடிய வல்லமையை தருகிறவர் தேவன். அதற்கு நாம் விசுவாசத்தினால் தேவனால் பிறக்கிறவர்களாய் மாற வேண்டும். அப்போது இந்த அனுபவம் தான் இளைய குமாரனுக்கு கிடைத்தது. அவர் வாழ்வடைந்தார். அதே தெய்வம் இன்னைக்கு நம்மளை வாழ வைக்க விரும்புகிறவராயிருக்கிறார். இந்த ஆண்டவர் யார் தெரியுமா? பஞ்சத்திலும் நம்மை திருப்தியாக்குகிறவர். பஞ்சத்திலையும் திருப்தியாக்குகிறவர், நிச்சயமாய் திருப்தியாக்குகிறவர். அது மாத்திரம் இல்லை, அவர் எப்படி சாப்பாடு தராராம்? பூர்த்தியான சாப்பாடு. அதில் குறைவே இருக்காது. இலையில் ஊறுக்காய் இல்லைன்னு கூட சொல்ல முடியாது. என்னதுங்க? ஆமாம், ஊறுக்காய் இல்லைன்னு கூட சொல்ல முடியாது. எல்லாமே ஃபுல்லாக இருக்கும், பூர்த்தியாக இருக்கும். சாப்பாடு வச்சுட்டு குழம்பு ஊற்றாமல் போகிறது இல்லை, ரசம் மட்டும் வச்சுட்டு சைடிஸ் இல்லாமல் இருக்குது. எல்லாமே பூர்த்தியாக, எல்லாமே நிறைவாக இருக்கும். என்னென்ன பதார்த்தங்கள் தேவையோ அதெல்லாம் இருக்கும். அப்படி நடத்துகிற. அதுக்காக நம்ம உலகத்தின் இந்த உணவும் அதுக்கு போக வேணாம். ஆனால் அதே 1 தீமோத்தேயு 6:6 கீழே வாசிங்க. நம்முடைய அந்த போதுமென்ற மனநிலை எங்கே இருக்க வேண்டும்? நாம் இந்த மனநிலையில் இருந்து தேவனை தேடினா நமக்கு எல்லாத்தையும் தருவார். தேவனை விட்டுட்டு நம்ம உலகத்தை தேடி போனால், இப்பொழுது சாட்சி கேட்டோமே, அந்த இடத்தில் நம்ம வாழ்க்கையும் போய்விடும். அதற்காக தான் சொல்லுகிறேன். உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். இதுதான் உண்மையான சத்தியம். இது நிச்சயம். ஒன்னத்தையும் நம்ம இங்கேருந்து கொண்டு போகிறதில்ல. வாசிங்க. இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்றிருக்க கடவும். இது போதும் இருந்தால் போதும். ஆமென். என்னங்க நமக்கு தேவை? உண்ணவும் உடுக்கவும் வாழ்வதற்கு வேண்டிய காரியங்கள் இருந்தால் போதும். நம்ம பேராசை கொள்ள வேண்டாம். ஆனால் இதை தேவன் ஆசீர்வதிப்பார். தேவன் ஆசீர்வதித்தால்தான் திருப்தியே உண்டாகும். இன்றைக்கி என் வருமானம் எனக்கு திருப்தியாக இல்லை, என்னுடைய பொருளாதாரம் எனக்கு திருப்தியாக இல்லை, என் சூழ்நிலை எனக்கு திருப்தியான காரியத்தை தரக்கூடியதாக இல்லை அப்படின்ற நிலையில் இருந்தாலும் அங்கே எப்படி நாம் திருப்தி அடைவது என்கிற ஒரு காரியத்தை தான் பார்க்க போகிறோம். மார்க்கின் சுவிசேஷ புத்தகம் 8:4 வாசிக்கலாமே. மார்க்கின் சுவிசேஷ புத்தகம் 8:4. அதற்கு அவருடைய சீஷர்கள் இந்த வனாந்தரத்திலே ஒருவன் எங்கே இருந்து அப்பங்களை கொண்டு வந்து இத்தனை பேர்களை திருப்தியாக்க கூடும் என்றார்கள். இந்த வனாந்தரத்திலே ஒருவன் எங்கே இருந்து அப்பங்களை கொண்டு வந்து இத்தனை பேர்களை திருப்தியாக்க கூடும் என்றான். ஒரு பெரிய பதில். ஆமென். அறிவுபூர்வமான ஒரு பதில். மனிதனுடைய 5 அறிவுக்குள்ளே இருக்கிற ஒரு பெரிய பதில். அநேக நேரத்தில் நமக்கு இந்த பதில் தான் வைத்திருக்கிறோம். இந்த பதிலை யாருக்கிட்டே சொல்கிறோம்? சீஷன் வந்து யாருக்கிட்ட சொல்கிறாரு? அவர் என்ன சொல்கிறார்? இவங்களை நான் பட்டினியை அனுப்ப விரும்பலை, 3 நாளாக என்கிட்ட தங்கியிருக்கிறாங்க, இவங்க வழியில் சோர்ந்து போகக்கூடாது, இவங்களுக்கு ஆகாரம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுகிறார். அதற்கு சீஷரில் ஒரு சொல்கிறார், இந்த வனாந்தரத்தில். இது என்ன இடங்க? வனாந்தரம். வடக்கப்பார், தெற்கப்பார், கிழக்கப்பார், மேற்கப்பார், எந்த ஒரு சூழலும் சாத்தியமாக இல்லை. அப்படி இருக்கும்போது இந்த வனாந்தரத்தெல்லாம் தாண்டி எங்கேருந்து? வானத்திலேருந்து வந்துடுமா? கடலுக்கு அண்ணாண்டந்து வந்துடுமா? எங்கேருந்து
அப்பங்களை கொண்டு வந்து இவ்வளோ ஜனங்களை திருப்தியாக்கக்கூடும். யாருக்கிட்ட அவர் கேட்குறாரு அவருக்கு தெரியல. அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. என்னவா இருக்கிறது? அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது. ஏன்? சூழ்நிலை சில நேரத்தில் நாம் தேவனுடைய வல்லமையை, தேவனுடைய காரியங்களை அறியாதபடி மறைத்துவிடும். இது போல தான் ஒரு சீஷனுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. ஆனால் கர்த்தர் கண்களை திறக்க வல்லவர். பாருங்கள், லூக்காவின் சுவிசேஷ புத்தகம் 24ஆம் அதிகாரத்தில் 28லேருந்து அப்படி வாசிங்க. 28லேருந்து அப்படி வாசிக்கலாம். லூக்கா 24:28 வசனத்தில் கொஞ்சம் வாசிக்கலாம். அத்தருணத்தில் தாங்கள் போகிற கிராமத்துக்கு சமீபமானார்கள். ஆமாம், இங்கே யார்? எம்மாவூருக்கு ஆண்டவரோடு இருந்த 2 சீஷர்கள் போய் கொண்டிருக்கிறார்கள். அங்கே இயேசு உயிர்த்தெழுந்து விட்டார் என்கிற செய்தியை கேட்டோ நம்ப முடியாமல் எருசலேமிலிருந்து ஒரு 8 கிலோமீட்டர் தாண்டி போகிறாங்க. ஆண்டவரோ வழிப்போக்கரை போல அவங்களோடு கூட நடந்து போகிறார். போகும் பொழுது விஷயங்கள் இவங்க புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. சொல்லுங்களேன், இவங்க புலம்பி. அவர் கேட்குறாரு, என்னத்தை குறித்து பேசுகிறீங்க? ஏன் நீங்கள் துக்கமுகமாக இருக்கீங்க? எதுக்காக புலம்புறீங்க? இவங்களுக்கு ரொம்ப கோபம் வந்துடுச்சு. இவங்களுக்கு ரொம்ப, நீனா அந்நியரோ, உமக்கு ஒன்றும் தெரியாதா? நசரனாகிய இயேசுவை சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க, அவர் மரிச்சிட்டார், அடக்கம் பண்ணிட்டாங்க. அவர் தான் இஸ்ரவேலை ரட்சித்து ஆளுவார் நாங்கள் நினச்சோம். எங்கள் நம்பிக்கைலாம் வீணாக போயிடுச்சு. இந்த காரியங்கள்லாம் உமக்கு தெரியாதா அப்படின்னு அவர்கிட்ட பதில் வைக்கிறாங்க. சில நேரத்தில் நம்முடைய பதில்கள் எல்லாமே தேவ சமூகத்தில் நம்முடைய அறிவுக்கு ஏற்றதாக தான் இருக்கும், மாம்சத்தின்படி தான் இருக்கும். ஆண்டவரும் ரொம்ப பொறுமையாக அதெல்லாம் சகிச்சு ஏற்றுக்கிட்டு அவங்களோடு கூட அப்படியே பேசிகிட்டே போகிறார். மோசையின் ஆகமங்களில் என்ன இருக்கிறது, தீர்க்கதரிசன புத்தகங்களில் என்ன இருக்கிறது, கிறிஸ்து பாடுபடவும் அவர் மரிக்கவும் 3ஆம் நாளில் உயிரோடு எழும்பவும் இருக்கிறதேன்னு சொல்கிறாங்க. சொல்லும்போதும் இவங்களுடைய இருதயம் கொழுந்து விட்டு எரித கண்ட அதை நம்ப முடியலை. உயிர் தெழுந்தார் என்ற செய்தி இவங்க காதுக்கு வந்து, ஆமாம் சொல்கிறாங்க, கேள்விப்பட்டோம், ஆனால் நாங்கள் போகிறோம், எங்களுக்கு அதில் நம்பிக்கை இல்லை அப்படின்னு போயிட்டுருக்கும் பொழுது அவர் அப்புறம் போகிறவரை போல அந்த கிராமத்திலேருந்து அவர் திரும்புகிறாரு. அப்போ இவங்க யாரோ பாவம் வழிபோக்கரு, இந்த ராத்திரி வேளையில் எங்கே போய் தங்குவார், பாவம் நம்மளோடு இருக்கலான்னு இவங்க அழைக்கலாம் தராங்க, வருந்தி அழைக்கிறாங்க. அவர் அவங்களோடு போய் தங்கினார். கீழே வாசிங்க. அவர்களோடே அவர் பந்தி இருக்கையில் அவர் பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு, கரங்களை தட்டி அனுராதனை பயன்படுத்தலாம். அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். இன்னும் நம்ம கர்த்தரை அறிய வேண்டிய அந்த அறிவில் வளரலை. அவரை அறியத்தக்க விதமாய் நாம் இன்னும் வளர்ச்சி அடையலை. சீஷர்களுக்கே அந்த காரியம், ஒரு சூழ்நிலை வந்தால், ஒரு பிரச்சனை வந்தால், ஒரு வனாந்திரமான இடம் வந்தால், எப்படி ஆண்டவரே யாராலே இதை செய்யக்கூடும்? இந்த வனாந்திரமான இடத்தில் எத்தனை பேரையும் போஷிக்க எந்த மனுஷனாலே கூடும்? மனுஷனால் கூடாதான், தேவனாலே எல்லாம் கூடும். ஆமே, தேவனாலே கூடும். அப்போது ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா அவங்களை திருப்தியாக்கி அனுப்புகிறார். 8ஆம் வசனம், மார்க்கு 7:8 வசனம். மார்க் 8:8 வாசிங்க. 8:8. அவர்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகளை 7 கூடை நிறைய எடுத்தார்கள். மீதியான துணிக்கைகளை. இப்போ அவருடைய கண் திறக்கப்பட்டிருக்குமா? யாராலே இத்தனை பேர்களை திருப்தியாக்க அப்பங்களை கொண்டு வர முடியும்? கேள்வி யாருக்கிட்ட கேட்டுமா? அவரால் தான் முடியும். ஆமே, யார்கிட்ட கேள்வி கேட்குறாங்க? அவரால் தான் முடியும். அவர் தேவன். ஆமே. அப்போ அவர் சொல்கிறார், எதுவுமே அவர் வார்த்தையாக சொல்ல செயலாகவே காண்பித்து விட்டார். நீங்கள் பந்தி வகர வைங்க, உங்கள்கிட்ட எத்தனை அப்போ இருக்கு எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு அங்கே திருப்தி உண்டாக்கினார். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஏதோ ஒரு காரியத்தில் திருப்தி இல்லை அப்படின்னா, முதலாவது பார்த்தோம், நாம் திருப்தியாய் வாழ்வதற்கு தடையாக இருப்பது நம்முடைய துர்மார்க்கம், நம்முடைய பாவம் என்று. இரண்டாவது ஒரு காரியம், நாம் திருப்தியாய் வாழ வேண்டும் என்றால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் அதில் இருக்க வேண்டும்.
கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஒரு மனுஷனுக்கு உண்டானா அவனுடைய வாழ்க்கையில் திருப்தி வரும். தேவ பிள்ளைகளுக்கு திருப்தி வரும். ஆமாம், மார்க் 6:38 வாசிக்கலாம். மார்க் 6:38. அதற்கு அவர் உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு போய் பாருங்கள் என்றார். அவர்கள் பார்த்து வந்து 5 அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு என்றார்கள். 5 அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு என்றார்கள். அப்பொழுது எல்லாரையும் பசும்புல்லின் மேல் பந்தி பந்தியாக உட்கார வைக்கும்படி அவர்களுக்கு கட்டளையிட்டார். இருக்கிறதே அவ்வளோதான். அங்கே இருக்கிற புருஷர்களே 5000 பேர்கிட்ட, எவ்வளோ பெண்கள் குழந்தைகள், ஆனால் எல்லாரையும் உட்கார வச்சுட்டார் ஆண்டவர். 50 பேரா 100 பேரா எப்படி பந்தி வைக்க முடியும்? பந்தியில் அமர வைத்துட்டு அப்படியே வரிசையாய் 100 பேராகவும் 50 பேராகவும் உட்கார்ந்தார்கள். அவர் அந்த 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை பிட்டு அவர்களுக்கு பரிமாறும்படி தம்முடைய சீஷர்களிடத்தில் கொடுத்தார். அப்படியே 2 மீன்களையும் எல்லாருக்கும் பங்கிட்டார். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மேலும் அப்பங்களிலும் மீன்களிலும் மீதியான துணிக்கைகளை 12 கூடை நிறைய எடுத்தார்கள். அப்புறம் அப்பம் சாப்பிட்ட புருஷர் ஏறக்குறைய 5000 பேராயிருந்தார்கள். போதும். இப்போ இத்தனை 1000 ஜனங்களுக்கு யாராலே அப்பத்தை கொண்டு வர முடியும்? எப்படி இந்த 5 அப்பமும் 2 மீனும் 5000 புருஷர்கள் சாப்பிட்ற அளவுக்கு பெருக முடியும், திருப்தி அடைய முடியும்? அதற்கு தேவை நம்முடைய வருமானத்தினுடைய பெரிய காரியம் அல்ல, நம்முடைய திறமை அல்ல, நம்மகிட்ட இருக்கிற ஒரு பெரிய செல்வாக்கு சொத்து அல்ல. அது கொஞ்சமாக இருந்தாலும் அதுக்குள்ளே கர்த்தருடைய ஆசீர்வாதம் வேண்டும். என்ன வேணும்? ஆண்டவர் அதை ஆசீர்வதித்தார், திருப்தி அடைந்தார்கள். இன்றைக்கி நம்ம வருமானத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தால், நம்முடைய கையின் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதித்தால் அது பெருகும், திருப்தி ஆகும். ஆனால் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இல்லாத எந்த பெரிய வருமானம் இருந்தாலும் திருப்தியாக இருக்கனா, நிம்மதியாக இருக்கிறனா, சமாதானமாக இருக்கலான்னு கேட்டால் இல்லைன்ற ஒரு பதில் தான் வரும். அப்போது அது கொஞ்சமோ, அது இருக்கோ இல்லையோ, அது என்னமோ, ஆனால் அதை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். அப்போ கர்த்தர் ஆசீர்வதித்தால் நம்முடைய குடும்பத்தில் திருப்தி தானாக உண்டாகும். கர்த்தர் ஆசீர்வதித்தால் நம்முடைய குடும்பத்தில் மீதம் எடுப்பது தானாக உண்டாகும். என்ன உண்டாகுங்க? அப்போ அதை அவர் கையில் கொண்டு வரணும். அவர் கையில் கொண்டு வரணும்னா என்ன? ஆண்டவர் நமக்கு என்ன கட்டளையிட்டு இருக்கிறார்? உங்கள் கைகளினாலே நலமான வேலைகளை செய்வீர்களாக. திருடுவனி திருடாமலும் குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாய் நலமான வேலை. அப்போது தேவன் நம்முடைய கையின் பிரயாசத்தை, நம்முடைய வேலையை ஆசீர்வதிக்கணும். அதில் நீதி இருக்கணும், அதில் உண்மை இருக்கணும், அது நலமானதாக இருக்கணும். அப்போ அதை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு வேதனையை கூட்டார். இது மாத்திரமல்ல, ஆண்டவர் எல்லாத்துலேயும் நம்மை திருப்தியாக, சுகத்தில் விடுதலையில் திருப்தியாக்குகிறவராக இருக்கிறார். என்ன செய்கிறாருங்க? சுகம், விடுதலை எல்லாத்திலையும் முந்தி நாம் திருப்தியாக வேண்டும் என்று விரும்புகிறார். ஆமாம், அதே மார்க் 7:27 வாசிங்க. இயேசு அவளை நோக்கி முந்தி பிள்ளைகள் திருப்தி அடையட்டும், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். அப்போ ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை திருப்தி அடைய செய்கிறவர். அது ஃபஸ்ட்டாக இருக்கணும்னு நினைக்கிறார். முதல்ல ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி தன்னுடைய பிள்ளைகளுக்கு. உலக வழக்கத்தின்படி இங்கே வெளிப்படுத்துகிறார். எல்லாரும் அவருடைய சாயல் தான், அவருடைய ரூபம் தான், அவராலே உண்டாக்கப்பட்டது தான். நல்லோர் தீயோர் யாவருக்கும் மழையையும் சூரிய வெளிச்சத்தையும் கட்டளையிட்டு நடமாடக்கூடிய எல்லாத்தையும் தராரு. ஆனால் அதற்கும் மேலே ஒரு ஆசீர்வாதம் தம்முடைய பிள்ளைகளுக்கு முதலாவதாக வைத்திருக்கிறார். இங்கே என்ன பிரச்சனை? இங்கே அந்த பெண் தன்னுடைய மகளுக்கு ஒரு பிசாசின் போராட்டம், அதிலேருந்து ஒரு விடுதலை வேண்டும். அதுக்காக இயேசுவை தேடி வராங்க. ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு விடுதலை தருவது ஓகே, ஆனால் முதல்ல என் பிள்ளைகளுக்கு அந்த விடுதலை தேவைன்றார். இப்போ அதை அப்படியே கொஞ்சம் ரிவேர்ஸில் பார்த்தா, ஆமாம், ஆண்டவர் உலகத்துக்கெல்லாம் விடுதலை அளிக்கிறது கரெக்ட் தான், ஆனால் நமக்கே இப்போ விடுதலை தேவையாக இருக்கிற சூழ்நிலையில் நிறைய பேர் வாழ்ந்து கொண்டுரும். புரியுதுங்களா பேசுறது?
கர்த்தர் விடுதலை தருகிறது சரிதான். ஆனால் நமக்கே நம்மளே என்ன சொல்கிறோம், ஆமாம் எனக்கு விடுதலை வேணுங்க அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கும். அப்படி இல்லை, ஆண்டவர் முந்தி தம்முடைய பிள்ளைகளை ஆமாம் சுகப்படுத்துகிறவராக இருக்கிறார், விடுதலை தருகிறவராக இருக்கிறார். அவர் சகல நோய்களையும் கொடிய வியாதிகளையும் நீக்கி எல்லா பிசாசுகளையும் துரத்தி சுகமாக்குகிறவர். இன்றைக்கி நமக்கு பிசாசை பார்த்தா பயம், வியாதியை பார்த்தா பயம், மற்ற காரியங்களை பார்த்தா பயம், இன்னும் போராட்டம். காரணம் என்ன? ஒருவேளை அவனுக்கு நல்ல ஆகாரம் செய்து வைத்திருந்தாலும் சாப்பிட முடியும். நம்ம நீதிமான்களாய் மாறும் பொழுது, அப்படி நான் நீதிமானாய் மாற வேண்டிய இடத்துல இருக்கிறானா, செய்ய வேண்டியது என்னதுங்க? தன் பாவத்தை தேவனுக்கு முன்பாக அறிக்கை செய்து அதை விட்டு விட்டு இரக்கம் பெறும் பொழுது திரும்ப அந்த வாழ்வை நீதிமானாய் தேவன் நம்மை மாற்றுகிறார். அது மாத்திரமல்ல, நம்முடைய வேலைகளிலே, நம்முடைய காரியங்களிலே, நம்முடைய பொருளாதாரத்தில் ஒரு திருப்தி இல்லை என்றால் நாம் கொஞ்சம் நின்று அது நலமானதா, நம்முடைய பிரயாசங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்க கூடாமல் அவர் கரத்துக்கு போகாமல் இருக்கிறதா கண்டு நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது அவருடைய ஆசீர்வாதம் இருந்தால் 5 அப்பம் 2 மீன் 5000 பேர் சாப்பிட்டு 12 கூடை மீதம் எடுக்க முடியும். அவர் அப்படி திருப்தி ஆக்குகிறவர். அது மாத்திரமல்ல, ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடித்து விடுகிறேன். சங்கீதங்களின் புத்தகம் 36:8 நிறைய வசனம், நிறைய காரியங்கள் எடுத்துகிட்டு வந்தேன், ஆனால் நேரம் இல்லை. ஒரே ஒரு வசனத்தை வாசித்து முடிச்சிடலாம். உம்முடைய ஆலயத்தில் உள்ள சம்பூர்ணத்தினால் திருப்தி அடைவாங்க. ஃபஸ்ட்டு என்னவாங்க? ஆகாரத்தினாலே திருப்தி அடைந்தாங்க. ரெண்டாவது பூரண சாப்பாட்டினாலே திருப்தி அடைந்தாங்க. ஆனால் ஆண்டவருடைய ஆலயத்தில் என்ன இருக்குங்க? சம்பூரண என்னதுங்க அப்படின்னா ஆவி ஆத்மா சைத்துக்கு வேண்டிய எல்லாம். பூரண சாப்பாடுனா சாப்பாட்டுக்கு மட்டும்தான், சாப்பாட்டுக்கு என்னென்ன தேவையோ அதுதான், மற்ற வாழ்க்கைக்குரிய காரியம் அந்த சாப்பாட்டில் இருக்காது. ஆனால் தேவனுடைய ஆலயத்தில் எல்லாத்துக்குரியது இருக்குது. அது முந்தி பிள்ளைகள் திருப்தி அடையக்கூடிய சுகம், விடுதலை, ஆசீர்வாதம், கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படுது, எல்லாமே அதுக்குள்ளே இருக்குது. ஆனால் எப்படி பெற்றுக்கொள்வது அதை மட்டும் சொல்லி நான் முடிச்ச. திரும்ப வாசிங்க பிரதர். உம்முடைய ஆலயத்தில் உள்ள சம்பூர்ணத்தினால் திருப்தி அடைவார்கள், உம்முடைய பேரின்ப நதியினால் அவர்களுடைய தாகத்தை தீர்க்கிறீர். நம்முடைய தாகத்தை தீர்க்கக்கூடியவர். தாகம்னா ரொம்ப முக்கியமான ஒரு அறிகுறி. அது தாகம் என்பது நம்ம சாதாரண நினைக்கிறோம். தாகம் என்பது என்னென்னா, தண்ணீர் உடலில் இல்லை, இப்படியே போனால் மரணம்தான் அப்படின்னும் போது முதலாவது எடுப்பது என்னதுங்க? தாகம். நமக்குள்ளே நம்முடைய ஆரோக்கியத்துக்கு நடமாடுவதற்கு வேண்டிய தண்ணீர் குறைந்து விட்டது, உடனே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக தாகம் வரும். அதை உடனே நம்ம என்ன செய்யணும்? பூர்த்தி செய்யணும். அப்படி இல்லைன்னா அடுத்த கட்டம் மயக்கம் கூட வரலாம். என்ன வருங்க? ஆமாம், பசியும் அப்படி தான். பசி என்கிற அந்த உணர்வு நமக்குள்ளே உண்டாகும்போது அப்போ நமக்கு சரீரத்தில் பலன் இல்லை, அப்போ அதாச்சும் கொடுக்கணும், அதை பூஸ்ட் பண்ணணும், இல்லை கட்டி மயக்கம். அது மாதிரி அவர் நம்மை தாகம் தீர்க்கிறார். ஆமென். நம்முடைய அந்த ஆபத்தான நிலைக்கு போகாதபடி நம்மை அவர் சந்திக்கிறார், நம்முடைய தேவைகளை சந்திக்கிறார். அப்போ தாகம் என்பது ஒரு மனிதன் அறிஞ்சிக்கிட்டா, ஓ இது இல்லைன்னா எனக்கு மரணம் நேரிடும், அதனால் நான் அதை அடைய வேண்டும் என்று அதை அறிந்து கொண்டால் அந்த வாஞ்சையோடு தேடுகிறார்களே, அதுதான் தாகம். வாஞ்சையோடு கூட தேவ சமூகத்தில் எத்தனை பேர் வாஞ்சையோடு வந்திருக்கிறோம்? அப்போ நம்முடைய தாகம் தீர்க்கப்படும். அப்போது வேதம் சொல்லுது, சம்பூர்ண ஆசீர்வாதத்தினாலே திருப்தி ஆக்குகிறார். இந்த சம்பூர்ணம் ஆலயத்தில் கிடைக்கணும்னா என்ன செய்யணும்? என்னெல்லாம் இருக்குது ஆலயத்தில்? முதலாவது என்னெல்லாம் இருக்குது? வந்ததுமே நம்ம எதற்காய் நம்ம என்ன செய்கிறோம்? ஒரு ஆராதனைக்கு வரும், வந்ததை என்ன செய்கிறோம்? வசனம் வாசிக்கிறோமா? ஜெபம் பண்ணுறோம், அப்புறம் பாட்டு பாடுறோம், அப்புறம் ஆராதனை செய்கிறோம், அப்புறம் வசனத்தை கேட்குறோம். அப்போ இதெல்லாம் கேட்டுட்டால் சம்பூர்ணமாக நம்ம திருப்தி ஆகிடுவோமா அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். நிச்சயமாக சம்பூர்ணமாய் திருப்தி ஆகிறோம். முதலாவது தேவ சமூகத்துக்கு வரும் பொழுது நாம் பலிகளை ஏறெடுக்க வேண்டும். என்ன செய்யணும்? ஆமாம், அது சரீரத்தின் பிரகாரமாக மாம்சத்தின் படி அந்நாட்கள் செய்த பலி அல்ல, ஆவிக்குரிய பலிகளை செலுத்தி தேவனை ஸ்தோத்தரிக்க வேண்டும். அங்கே என்ன இருக்குன்னா கிருபை உண்டாகும். என்னதுங்க? கிருபை பெருகும். முதல்ல நம்ம கிருபையை அடையணும்.
கிருபை உண்டாகுவதற்கான அந்த இடத்துக்கு வரணும். அதை விட்டுட்டோம். அதை அப்படியே விட்டுட்டோம். அடுத்து என்ன செய்வோம்? ஜெபம், விண்ணப்பங்களை நாம் வைப்போம், நம்முடைய பிரச்சனையை வைப்போம். முதலாவது பழைய ஏற்பாட்டு முறையில் பலி செலுத்தி பாவ நிவர்த்தியான பிறகு அவங்க வேண்டுதல் செய்வார்கள். அதுபோல் நாம் ஆவிக்குரிய பலிகளை, நன்றி பலிகளை செலுத்தும்போது தேவனை மகிமைப்படுத்துகிறோம். ரெண்டாவது கிருபையை பெற்றுக்கொள்கிறோம். என்ன செய்கிறோம்? கிருபை. அந்த கிருபை தான் நம்ம பலப்படுத்தும். அந்த கிருபை தான் நம்ம பாவத்தை ஜெயிக்க நமக்கு பலனை தரும். அந்த கிருபையினால தான் காரியங்களை சாதிக்க முடியும். அந்த கிருபையினால் தான் தேவனிடத்தில் பேச முடியும், தேவ சமூகத்தில் நிற்க முடியும். அப்போ கிருபை முதலாவது உண்டாயிருக்கிறது. ரெண்டாவது கிருபையோடு கூட நம்முடைய விண்ணப்பத்தை வைக்கிறோம். அதுக்கு அடுத்தது ஆண்டவரை பாடுகிறோம். என்ன செய்கிறோம்? பாடுகிறோம். எது பாடல்? என்ன பாடல்? அவர் செய்த அவருடைய வல்லமையை, அவருடைய நாமத்தின் மகத்துவத்தை, அவருடைய செயல்களை நாம் சொல்லி விவரித்து பாடுகிறோம். அதனால என்ன ஆகுதுன்னா, நாம் விண்ணப்பம் வச்சோமே அது அடிபட்டு போயிடுது. இவ்வளோ மகிமையானவர், இவ்வளோ வல்லமையானவர், இவ்வளோ செயலில் மகத்துவர், இதெல்லாம் அவருக்கு ஏமாத்துறோம் அப்படின்னு விசுவாசமும் நம்பிக்கையும் பெருகுது. என்ன செய்துங்க? எத்தனை பேர் புரியுது? ஒரு ஆசீர்வாதத்தை சுகந்தரிக்க ஒரு எளிய டிப்ஸ் இது. முதல்ல கிருபை, அப்புறம் விண்ணப்பம், அதுக்கப்புறம் ஆண்டவரை மகிமைப்படுத்திப்பார். அவருடைய அதிசயங்களை, அவருடைய வல்லமை, அவர் யார், அவருடைய நாமத்தின் காரியங்களை துதிக்கும் பொழுது நமக்குள்ளே என்ன ஆயிடுதுன்னா விசுவாசம் வந்து விடுகிறது, நம்பிக்கை வந்து விடுகிறது. கடைசியாக அவருடைய வார்த்தை நமக்கு கிடைக்கிறது. அது நம்முடைய வழியை போக்க, நம்முடைய காரியங்களை எங்கே கண்டித்து, எதை உணர்த்தி, எதை நமக்கு வெட்டி, எதை நம்ம சீர்படுத்தி நம்ம ஒழுங்குபடுத்துகிறதோ அந்த வார்த்தையை நாம் பெற்று போய் அதன்படி கனி தரும் பொழுது அந்த சம்பூர்ணமான ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில் கிடைக்கிறது. முதலாவது கிருபையில் தொடங்கி அந்த கிருபை தான் நமக்கு ஆசீர்வாதமாய் நிறைவாய் ஆசீர்வாதம் கூறும். தலைக்கீழ எதனா பண்ணுறோமா, வந்ததுமே ஆசீர்வாதம் கூறிட்டு அதுக்கப்புறமா முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது ஸ்தோத்திர பலியாடு இருக்கிறோமா? கிருபைக்கே பாதி பேரை காணும், விண்ணப்ப ஜபத்துக்கு பாதி பேரை காணும், ஆராதனைக்கு பாதி பேரை காணும். வார்த்தை முடியும் போது சில பேர் வராங்க, வார்த்தை தொடங்கும்போது பாதி பேரை காணும். கடைசி ஆசீர்வாதம் கூறும்போது வந்துட்டு அப்படியே சம்பூர்ண ஆசீர்வாத திருப்தியாக போயிட முடியுமா? அப்போ ஏன் குறைவுபட்டிருக்கிறோம்? ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்மை சிந்திக்கும். தேவனை தேடுகிறதில்ல, சந்நிதியில் வருவதில்ல. இது இங்கே மாத்திரம் இல்லை, நீங்கள் தான் தேவனுடைய ஆலயம். அப்போ உங்கள் வீடுகளில் நம்முடைய வாழ்க்கையில் இதை தொடரணும். ஆண்டவரை அனுதினம் ஸ்தோத்தரிக்கணும், அவர்கிட்ட ஜெபிக்கணும், அவரை துதிக்கணும், அவருடைய வசனத்தை தியானிக்கணும். அதுக்கு மேலே அந்த வாக்குத்தத்தங்களை விசுவாசித்து எதை விடணும், எதை கை கொள்ளணும் என்று அறிந்து அதன்படி நடக்க நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது நிச்சயமாய் அவருடைய ஆலயத்துள்ள சம்பூர்ண ஆசீர்வாதங்களை நம்மை திருப்தியாக்க அவர் வல்லவராயிருக்கிறார். அவர் அந்த ஜீவ தண்ணீரினாலே தாகத்தை தீர்க்கிறார்.